திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி 2லயுமே கொஞ்சம் ஒரு இழுபறி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இருந்தாலும் அமித்ஷா வந்துட்டு போனா அடுத்த நாளே டெல்லிக்கு போகக்கூடிய நிலைக்கு எடப்பாடி போயிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் கேட்டா திமுக கூட்டணியில என்ன ராகுல் வந்து பிறந்தநாள் வாழ்த்துல தம்பின்னு கூட பிரதர்ங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தல பாத்தீங்களா? போன தடவைலாம் ஏதோ தாண்டி தடுப்பு வேலியை தாண்டி வந்து ஸ்வீட் கொடுத்து அண்ணன் தம்பின்னாங்க. இப்ப பிரதருங்கிற வார்த்தையை கூட ராகுல் பயன்படுத்தல. அப்ப அவருக்கு ஏதோ வருத்தம் இருக்கு. அதிக சீட்டு அதிகாரத்தில் பங்குங்கிறத ஸ்டாலின் இடக்கையில தள்ளி விடுறாருங்கிற கோபம் இருக்கு அப்படிங்கிறாங்க. 25 சீட்டுக்கும் கொஞ்சம் குறைச்சுக்குங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மல்லுக்கு நிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த 2 விஷயம் போயிட்டு இருக்கு. நீங்க பல தேர்தல் அனுபவங்கள், இந்த பேரங்கள், கடைசி நேர மாறுதல்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா 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 இந்த திமுக கூட்டணியில நடக்கக்கூடிய இந்த இழுபறி, காங்கிரஸ் பண்ணக்கூடிய இழுபறிக்கு மெயின் காரணம் என்னன்னா, திமுக வெற்றி வாய்ப்புல இருக்குது, பெரிய வெற்றி வாய்ப்புல இருக்குது. இந்த முறை எவ்வளவு பறிக்க முடியுமோ அப்படி பறிச்சுட்டு, ஒருவேளை அது இழுபறி முடிவுல வந்துச்சு அப்படின்னா கூட்டணிக்குள்ள உட்காந்துடலாம், கூட்டணி ஆட்சி ஏற்படுத்திடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல அவங்க பண்றாங்க. இதெல்லாமா திமுகவுக்கு தெரியாது. திமுக எவ்வளவு விடயங்களை பார்த்துருக்கு. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லயே ரொம்ப பலவீனமான கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். இந்த 5 ஆண்டு காலத்துல அந்த கட்சி முன்னெடுத்த ஒரே ஒரு மக்கள் இயக்கத்தை சொல்லுங்க பார்ப்போம். மாபெரும் போராட்டம், எல்லா இடத்துலயும் ஸ்போரோடிக்கா எல்லா இடத்துலயும் போராட்டம் நடத்தினாங்களா பாருங்க. ஆர்ப்பாட்டம் கிடையாது, போராட்டம் கிடையாது, மக்கள் இயக்கம் கிடையாது. அவர் ராகுல் காந்தி பண்ண பாரத் ஜோடோ யாத்திரா தவிர வேற எதுவுமே காங்கிரஸ் கொடியோட தெருவில் நடந்த ஒரு சம்பவமே கிடையாது. அப்ப அந்த கட்சி வந்துட்டு வளர்ந்துருச்சுன்னு எப்படி எடுத்துக்கிறது?